இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். ஆவடி அடுத்த கௌரபாளையம் ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு திருப்பதி வெண்பட்டு திருக்குடை வருகை தந்ததை ஒட்டி ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெருமாளுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை நடைபெற்றன. கடந்த 22ஆம் தேதி சென்னை பூக்கடை கேசவ பெருமாள் ஆலயத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க கோவிந்தா முழக்கத்துடன் புறப்பட்ட திருப்பதி வெண்பட்டு திருக்குடைகள் சென்னையில் பல்வேறு பகுதிகளை கடந்து நேற்று இரவு திருமுல்லைவாயில் தனியார் திருமண மண்டபத்தில் இரவு தங்கப்பட்டு அன்று ஆவடி அடுத்த கௌரபாளையத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு வருகை தந்தது. இந்த திருப்பதி வெண்பட்டு திருக்கொடை வருகை தந்ததையொட்டி திருப்பதி திருப்புடை ஆவடி கௌரபாளையம் பொறுப்பாளர் R. கோதண்டன் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீராம் ஆஞ்சநேயர் பெருமாள் ஆண்டாள் அலமேல் மற்றும் ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் சாமிக்கும் பல்வேறு அபிஷேகங்கள் செய்து புஷ்பங்களால் சுவாமியை அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலயத்துக்கு வருகை தந்த வெண்பட்டு திருக்குடை மற்றும் வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளின் தங்க பாதத்திற்கு கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பின்பு ஆலயத்தில் பெருமாள் பக்தர்கள் பஜனை பக்தி பாடல்கள் பாடி போற்றினர். ஆலயத்தில் காலை முதல் இரவு வரை அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டன. இந்த திருப்பதி வெண்பட்டு திருக்குடை தினசரி தரிசனம் செய்ய அப்பகுதியை சார்ந்த திரளான ஊர் மக்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கௌரபாளையத்திலிருந்து செய்தியாளர் ஆவடி ராஜா. AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.